பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய பார்வையாளர்களே மாணவர்களே, உங்கள் அனைவரையும் பிபவரேஸ் மேத்தமெட்டிக்கல் இன்ஸ்டிடியூட்டுக்கு வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி. நம்ம டிஎன்பிஎஸ்சி மேக்ஸ் ப்ராப்ளம்ஸ் தொடர்ச்சியாக பார்த்துட்டு வரோம். அதில் இன்னைக்கு டே 27ல் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, அடுத்த டாப்பிக்கில் ஏரியா அண்ட் வால்யூம் அப்படின்ற டாப்பிக்ல இருந்து நம்ம ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். First question, what is the half of area of a triangle whose vertices are 1, 1, 3, 1, 1, 3. Triangle is formed by 3 vertices. அது vertex கொடுத்துட்டாங்க instead of base and height. இப்போ பேஸும் ஹைட்டும் கொடுத்துருந்தாங்கன்னா நம்மளுக்கு ஏரியா கண்டுபிடிக்க ஃபார்முலா தெரியும் இல்லைங்களா? இப்போ என்ன சொல்றாங்கன்னா அதுக்கு பதிலாக வெர்டெக்ஸ் கொடுத்துட்டாங்க. வெர்டெக்ஸ்ல இருந்து நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம். ஸோ இங்க 1, 1, 3, 1 and 1, 3. இப்போ நம்ம இதை கொஞ்சம் கிராஃப்ல வந்து பிளாட் பண்ணிக்கலாம். கிராஃப்லன்னா பாருங்க, நம்ம ஒரு எக்ஸ் ஆக்சிஸ் எடுத்துக்கலாம், ஒரு ஒய் ஆக்சிஸ் எடுத்துக்கலாம். இங்க 1, 1 இங்க இருக்கிறோம், இங்க நம்ம 1, 1 எடுத்துக்கலாம். அண்ட் 1, 3 1, 1 எடுத்தீங்கன்னா 1, 3 நம்ம இங்க எடுத்துக்கலாம். அண்ட் 3, 1. ஸோ இது வந்து 3, 1. இப்போ இந்த எல்லா பாயிண்ட்ஸையும் நம்ம ஜாயின் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு ட்ரையாங்கிள் கிடைக்குது இல்லைங்களா? ஸோ இப்போ பாருங்க, 1, 1 இது வந்து பேஸ், நமக்கு இது பின்னு வச்சுக்கலாம். இது வந்து ஹைட். ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் தான் நமக்கு ஃபார்ம் ஆகுது. அப்போ ஏரியா ஆஃப் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்னா என்ன அப்படின்னா 1/2 இன்டூ பி இன்டூ ஹெச். இதுதான் ஏரியா ஆஃப் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். பின்னா என்னன்னா பேஸ். இங்க பாருங்க 1, 1ல இருந்து 3, 1. அப்போ எவ்வளவு யூனிட்ஸ் இருக்கு, டிஸ்டன்ஸ் எவ்வளவு யூனிட்ஸ் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா பேஸ்ல வந்து 1, 1ல இருந்து 3, 1. அப்போ 1ல இருந்து 3. அப்போ யூனிட் டிஸ்டன்ஸ் வந்து என்னன்னா 2 யூனிட்ஸ் இருக்கு. இன்டூ ஹைட் வந்து பாத்தீங்கன்னா 1, 1ல இருந்து 1, 3 இருக்கு. அப்போ ஹைட் எவ்வளவு டிஸ்டன்ஸ் வந்து சேஞ்ச் ஆயிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 2 யூனிட்ஸ் வந்து இருக்கு. அதுதான் நம்ம எடுத்துக்க போறோம். ஸோ இப்போ நம்ம என்ன சொல்றோம்னா 2, 2 கேன்சல் பண்ணோம் அப்படின்னா ஏரியா வந்து 2. சரிங்களா? ஏரியா ஆஃப் a triangle formed by these 3 vertices. ஆனா क्वेश्चन என்ன, what is the half of area of triangle னு கேக்குறாங்க. half of area of triangle அப்படினா 1/2 into area இல்லையா? அப்ப 1/2 into 2 போட்டீங்கன்னா ஆன்சர் வந்து என்ன கிடைக்குது? 1 யூனிட்ஸ் கிடைக்குது. சரிங்களா? அப்போ ஒரு 3 vertex கொடுத்துட்டாங்க. அந்த 3 vertexல இருந்து ஃபர்ஸ்ட் ஏரியா ஃபைண்ட் அவுட் பண்றோம். அதுல இருந்து half of the area எடுத்துக்கிறோம். அப்ப ஆன்சர் வந்து என்ன அப்படினா 1 யூனிட். சரிங்களா? செகண்ட் क्वेश्चन பார்க்கலாமா? The base of the triangle is 4 times its height. Base of a triangle is base equal to 4 times its height. And its area is 50 meter square. அப்போ area என்ன அப்படின்னா 50 meter square சொல்லியிருக்காங்க. Then length of the base என்னன்னு கேட்குறாங்க. சரிங்களா? அப்போ நமக்கு தெரியும் area equal to 1/2 into base into height. இது நமக்கு தெரியும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணிடலாம், 1/2 இன்டூ பேஸ்னா என்னன்னா 4h இன்டூ ஹெச் வந்து ஹெச்னே எடுத்துக்கலாம். ஈக்குவல் டு ஏரியா வந்து 15 எடுத்துக்கோங்க. சரிங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணலாம், 1 2s are 2, 2 2s are 4னு எடுத்துக்கலாமா? அப்போ இங்க என்ன ஆகுதுன்னா h இன்டூ ஹெச், ஹெச் ஸ்கொயர். இங்க வந்து 50/2னு எடுத்துக்கோங்க. 50/2னா என்ன நமக்கு 25. அப்போ இங்க இருந்து என்ன ஆகுதுன்னா h ஸ்கொயர் ஈக்குவல் டு 25 அப்படின்னா hன்றது என்னது 5. ரூட் எடுத்துக்கலாம். சரி, h வந்து 5 னா வாட் இஸ் பேஸ்? பேஸ்ன்றது என்னது 4 டைம்ஸ் ஹைட். அப்போ 4 into 5. அப்ப ஆன்சர் என்ன கிடைக்குது 20. இங்க மீட்டர் கொடுத்ததனால இங்க 20 மீட்டர். அப்போ லெந்த் ஆஃப் தி பேஸ் என்ன அப்படினு பாத்தீங்கன்னா 20 மீட்டர். சோ இங்க क्वेश्चनல பேஸ் வந்து 4 டைம்ஸ் ஆஃப் ஹைட் னு சொல்லிருந்தாங்க. ஏரியா 50 மீட்டர் ஸ்கொயர் னு சொல்லிருந்தாங்க. அதுல இருந்து நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம் அப்படினா ஹைட் கண்டுபிடிச்சோம். ஹைட் கண்டுபிடிச்சிட்டு then b equal to 4h ல சப்ஸ்டிட்யூட் பண்ணி b ஃபைண்ட் அவுட் பண்ணிருக்கோம். சரிங்களா? அடுத்த क्वेश्चन குள்ள போலாமா? சரி, third question, if the area of a triangle ABC is 68 square units and the vertices are, இங்கேயும் நமக்கு என்ன சொல்லிருக்காங்கன்னா vertices 3 vertex கொடுத்திருக்காங்க ABC. அதுல C வந்து என்னன்னா நம்பர் ஒரு கோஆர்டினேட் மட்டும் a னு சொல்லிருக்காங்க.
taken in order, find the value of a. Find the value of a. இங்க ஃபர்ஸ்ட் क्वेश्चन மாதிரி இங்க இல்ல. இதுல வந்து ஒரு வெர்டெக்ஸ்ல வந்து ஒரு கான்ஸ்டன்ட் சொல்லிருக்காங்க. அந்த கான்ஸ்டன்ட் என்னன்றதை நம்ம கண்டுபிடிக்கணும். by given area is 68 square feet. இப்போ நம்ம இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணனும்னா ஒரு ஃபார்முலா இருக்கு. ஏரியா கண்டுபிடிக்கிறதுக்கு ஏரியா ஆஃப் a triangle நம்ம என்ன சொல்ல போறோம்னா when vertices are given. சரிங்களா? ஏரியா ஆஃப் a triangle when vertices are given அப்படினா ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படினா இங்க பாருங்க இது x1 y1 x2 y2 x3 y3 and x1 y1 நம்ம இந்த மாதிரி ஃப்ரேம் பண்ணிக்கணும். இதுல நம்ம என்ன பண்றோம்னா கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கணும். இதுதான் வந்து நமக்கு இது ஒரு ஷார்ட்கட் மெத்தட். when vertices are given, vertices கொடுத்துட்டு ஏரியா ஆஃப் a triangle கேக்குறாங்க அப்படினா இதுதான் ஐடியா. சோ அப்ப நான் என்ன பண்றேன்னா இங்க 68 போட்டுருக்கேன். ஏன்னா 68 கொடுத்திருக்காங்க. 1/2 into இங்க என்ன செய்றேன் அப்படினா இங்க என்னென்ன பாயிண்ட்ஸ் கொடுத்திருக்காங்க 6 7 -4 1 and a -9 மறுபடியும் 6 7. சோ இதெல்லாம் நான் என்ன பண்றேன்னா ஃபர்ஸ்ட் இந்த டைம்ல இருக்குது பாருங்க. இதெல்லாம் வந்து மல்டிப்ளை பண்ணி பிளஸ் போட்டு எழுதிக்க போறோம். equal to 1/2 into 6 ones are 6 minus 4 minus 9 na plus 36 and a into 7 na plus 7a. இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா ஆப்போசிட்ல பண்றதுனால மைனஸ் எடுத்துக்கிறேன். அப்புறம் இங்க ஒரு மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ் into மைனஸ் என்ன ஆகுதுன்னா plus 28. இங்கேயும் நான் ஆப்போசிட்ல பண்றேன். அதனால என்ன ஆகுதுன்னா மைனஸ் a மைனஸ் ஆப்போசிட்ல பண்றதுனால ஒரு மைனஸ், அங்க ஆல்ரெடி ஒன்னு இருக்கிறதுனால அது பிளஸ் ஆயிடுச்சு. இங்க ரெண்டுமே பிளஸ் இருக்கிறதுனால மைனஸ், மறுபடியும் இங்க ஒரு மைனஸ் இருக்கு, ஆப்போசிட்ல பண்றதுனால ஒரு மைனஸ், அதனால மறுபடியும் பிளஸ் ஆயிட்டு 9 into 6 9 6 ஆர் என்னது நமக்கு 54. சரிங்களா? இதுதான் வந்து நமக்கு என்னது 68. சரியா? இப்போ 68 இந்த 2 வந்து இந்த பக்கம் வந்துச்சுன்னா ப்ராடக்ட்ல வந்துரும். இங்க ரைட் ஹேண்ட் சைடுல வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன நம்பர்ஸ்லாம் இருக்கு பாருங்க 6 36 28 54 இதெல்லாம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டீங்கன்னா 6 6 12 12 8 என்னது 20 20 ஒரு 4 24 பேலன்ஸ் 2 2 3 5 5 2 7 7 5 12 124. சரிங்களா? இங்க வந்து நமக்கு என்ன கிடைக்குதுன்னா 124. இங்க 7a minus a இங்க என்ன கிடைக்குதுன்னா 6a கிடைக்கும். 7a ஒரு minus a பண்ணிட்டோம்னா என்ன கிடைக்குது 6a கிடைக்குது. சரிங்களா? சோ இங்க பாருங்க 2 8s are என்னது 16 6 2s are 12 12 plus 1 என்னது நமக்கு 13 இல்லையா? 68 into 2 136. இந்த 124 இங்க வந்துச்சுன்னா minus 124 equal to நமக்கு சாரி இங்க plus 6a கிடைக்கும் equal to 6a. சரிங்களா? சோ இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம், இதுல இருந்து 136 இருந்து 24 போயிடுச்சுனா நமக்கு என்ன கிடைக்கும் 12 கிடைக்குமா? அப்போ 6a. அப்போ this implies a equal to நமக்கு என்ன கிடைக்குதுன்னா 12/6. ஆன்சர் வந்து என்னது இங்க 2. அப்போ what is the value, இந்த क्वेश्चनல a ஓட வேல்யூ என்ன அப்படினு பாத்தீங்கன்னா 2. அதுதான் நமக்கான ஆன்சர். அப்ப c ன்றது என்னது 2, -9. புரிஞ்சுதுங்களா? இப்போ அடுத்த क्वेश्चन பார்க்கலாமா? For 264, the sides of a triangle are in the ratio 1/2 is to 1/3 is to 1/4 and its perimeter is 104. Then the length of the longest side. That question கேக்குறாங்க. For sides of a triangle are in the ratio. Ratio na there are 3 ratio இல்லையா? 264 ல sides வந்து என்ன சொல்லிருக்காங்கன்னா இப்போ A B C are the sides னு வெச்சுக்கோங்க. சரிங்களா? 3 sides of a triangle ABC. இதுல ஃபர்ஸ்ட் சைடு வந்து 1/2 is to 1, செகண்ட் சைடு 1/3. அதெல்லாம் ரேஷியோல இருக்குன்னு சொல்றதால நம்ம என்ன பண்றோம்னா a equal to 1/2x and b equal to 1/3x and c equal to 1/4x. சோ ரேஷியோனா என்ன அர்த்தம்னா எல்லாமே ஒரு காமன் மல்டிபிள்ஸ்ல இருக்கும். அதுதான் நம்ம x ன்னு இங்க சொல்லியிருக்கோம். அப்ப a ன்றது 1/2x. இது ஃபர்ஸ்ட் சைடு, செகண்ட் சைடு, தேர்ட் சைடு. இப்போ பெரிமீட்டர் இஸ் given இல்லையா? பெரிமீட்டர்னா என்ன? பெரிமீட்டர் ஆஃப் ட்ரையாங்கிள். பெரிமீட்டர் ஆஃப் a triangle னா என்ன? sum of all sides.
சரிங்களா? perimeter of a triangle னா sum of all sides. இப்போ first side என்ன நமக்கு தெரியும்? 1 by 2x. second side என்ன? 1 by 3x. third side என்ன? 1 by 4x. இப்போ perimeter of a triangle question என்ன சொல்லிருக்காங்க? perimeter வந்து 104. அப்ப இங்க என்ன பண்றீங்க? 104 எடுத்துக்கீங்க. சரி, இப்போ ரைட் ஹேண்ட் சைடுல வந்து பாத்தீங்கன்னா x வந்து காமனா இருக்கு இல்லையா? x காமனா எடுத்தீங்கன்னா 1 by 2 plus 1 by 3 plus 1 by 4 இருக்கு. இங்க வந்து என்ன இருக்குன்னா 104 இருக்கு. சரிங்களா? சரி, இப்போ இங்க 1 இது எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம் நம்ம. இது எல்லாத்துக்கும் காமன் ஆட் பண்ணனும் அப்படினா LCM எடுக்கணும். இப்போ 1 by 2 2 3 4 க்கான LCM என்ன நமக்கு 12 தான் இருக்கும் இல்லீங்களா? அப்ப x into இங்க காமன் டினாமினேட்டர் 12 எடுத்துக்கலாம். 12 எடுத்தீங்க அப்படினா இங்க 2 6 are 12 னா ஃபர்ஸ்ட் 6 நியூமரேட்டர் மல்டிப்ளைட் பை 6 and 3 4s are 12 அப்படினா நியூமரேட்டர் is multiplied by 4 and 4 3s are 12 அப்படினா நியூமரேட்டர் is multiplied by 3. சரிங்களா? அப்ப இங்க பாருங்க, இங்க வந்துருங்க. So 104 equal to x, இங்க வந்து 6 plus 4 10, 10 plus 3 13 into 13 by 12. சரிங்களா? சரி, so இப்போ என்ன ஆகுது இங்க பாருங்க, 104 into 12 by 13 equal to x. சரியா? சரி, இப்போ 104 ல எத்தனை 13 இருக்கும்? 8 13 இருக்குமா? 8 13 என்னது? 104. அப்ப 8 12s are என்னது நமக்கு? 12 8s are 96. இதுதான் நமக்கான x வேல்யூ. அப்போ இந்த ஒவ்வொரு சைடுக்கும் காமனா இருக்கிற எலிமெண்ட் என்ன அப்படினு பாத்தீங்கன்னா 96. இப்போ क्वेश्चन என்ன? then the length of the longest side is கேக்குறாங்க. அப்ப longest சைடோட length என்ன? இதுதான் நமக்கான क्वेश्चन. சரிங்களா? அப்ப longest side வேணும் அப்படினா நமக்கு என்ன தெரியணும்? முதல்ல ஒவ்வொரு சைடுமே நம்ம கண்டுபிடிக்கணும். எது கண்டுபிடிச்சு எது லார்ஜரா இருக்கோ அதுதான் longest சைடா இருக்க முடியும். சரிங்களா? சரி, சோ இப்போ நம்ம என்ன பண்ணிருக்கோம்? x ஓட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம் இல்லீங்களா? அப்ப a ன்றது என்ன? 1 by 2x. அதனால 1 by 2 into 96. இப்போ 1 by 2 into 96 னா நமக்கு என்ன கிடைக்கும்? 48 இல்லையா? அப்புறம் b equal to என்ன? 1 by 3 into x. அப்போ 1 by 3 into 96. இப்போ என்ன கிடைக்கும்? 32 கிடைக்குமா? c ன்றது என்ன? 1 by 4 into x. அதனால 1 by 4 into 96. 1 by 4 into 96 என்ன கிடைக்கும்? 24 கிடைக்குமா? இப்போ சொல்லுங்க, இதுல எது லாங்கஸ்டா இருக்கும் அப்படினு பாத்தீங்கன்னா 48 தான் நமக்கு லாங்கஸ்ட் சைடா இருக்கும். அப்ப length of the longest side is என்னது? 48 நமக்கு யூனிட்ஸ் கிடைக்கும். சரிங்களா? சரி, இப்போ அடுத்த क्वेश्चन பார்க்கலாமா? the area of equilateral triangle is 4 root 3, then its perimeter is அப்படின்னு என்னன்னு கேக்குறாங்க. ஒரு equilateral triangle உடைய area given, what is the perimeter? so இது ரொம்ப சிம்பிள். area of equilateral triangle னா என்ன அப்படினா root 3 by 4 a square. root 3 by 4 a square. இதுதான் வந்து area of a equilateral triangle. இது வந்து என்ன சொல்லிருக்காங்க அப்படினு பாத்தீங்கன்னா 4 root 3. சரிங்களா? சோ இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம்? this implies a squared equal to, நம்ம இந்த root 3 கேன்சல் பண்ணிக்கலாம். அப்ப என்ன ஆகுது? 4 into 4. அதாவது என்ன கிடைக்கும்? a square வந்து 4 அப்படினா a ன்றது என்ன நம்ம கண்டுபிடிக்க போறோம். அப்ப a ன்றது என்னதுங்க? 4. சரிங்களா? சரி, a ஏன் கண்டுபிடிக்கிறோம் அப்படினா क्वेश्चन வந்து பெரிமீட்டர். அப்போ side of a triangle தெரிஞ்சாதான் we can find perimeter. இதுதான் ஐடியா. சோ பெரிமீட்டர்னா என்ன? perimeter na sum of all sides of a triangle. sum of all sides of a triangle previous question ல பார்த்தோம் இல்லீங்களா? அதே கான்செப்ட் தான். equilateral triangle என்ன அர்த்தம்? all sides are equal. அதுக்கு பேரு தான் equilateral triangle. அதுல ஒரு சைடு நம்ம கண்டுபிடிச்சாலே போதும், மத்த 2 சைடும் அதே தான் இருக்கும். அப்போ a plus a plus a. ஏனா 3 சைடுஸ்லயுமே சேம் a தான் இருக்கும். அதனால ஆன்சர் என்ன ஆகுதுன்னா 4 plus 4 plus 4. அப்ப ஆன்சர் என்னதுங்க? 12. அப்போ equilateral triangle உடைய ஏரியா 4 root 3 அப்படினா அதோட பெரிமீட்டர் வந்து என்னவா இருந்திருக்கும்? 12 ஆ இருந்திருக்க தான் வாய்ப்பு இருக்கு. சரிங்களா? அடுத்த क्वेश्चन பார்க்கலாமா? next set of questions பார்க்கலாமா? find the length of the altitude of an equilateral triangle of side 3 root 3 cm. சோ பாருங்க, side 3 root 3. சரிங்களா? சைடுனா பொதுவா நம்ம a அப்படினு சொல்லிக்கலாம். 3 root 3 cm கேக்குறாங்க.
இப்போ ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள்ல ஆல்டிடியூட் கேக்குறாங்க. ஆல்டிடியூடுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. ஆல்டிடியூட்னா ஹைட் மாதிரி தான் நமக்கு. சோ ஆல்டிடியூட்னா என்னன்னா √3/2a. when the sides is given find the altitude அப்படினா we can use the formula. சரிங்களா? √3/2a சைடு கொடுத்துட்டு find altitude கேட்டாங்கன்னா நம்ம இந்த क्वेश्चனை இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணிக்கலாம். சோ அப்ப a ன்றது நமக்கு என்ன தெரியும்னா 3√3. அப்போ altitude equal to √3/2 into 3√3. சரிங்களா? √3 into √3 என்னது? 3 into 3/2 அதாவது 9/2. 9/2 னா என்ன? 4.5 centimeter. This is the altitude of equilateral triangle. சரிங்களா? சரி next question பார்க்கலாமா? Which of the following set of measurements will form a right angle triangle? இங்க பாருங்க ஒரு ட்ரையாங்கிளுக்கு 3 மெஷர்ஸ் இருக்கும் இல்லைங்களா? அதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஆப்ஷன்லயுமே 3 மெஷர்ஸ் கொடுக்கறாங்க. ஆனா which of the following forms a right angle triangle? இதான் நமக்கான क्वेश्चन. forms a right angle triangle அப்படினா நமக்கு என்ன தெரியும்? ஒரு பித்தாகரஸ் ரிசல்ட் இருக்கு இல்லையா? அது என்னது? AC squared equal to AB squared plus BC squared. அதாவது sum of the square of any two sides equal to sum of the squares of hypotenuse. இதுதான் பித்தாகரஸ் தியரம். அதாவது எந்த ரெண்டு பக்கம் சின்ன பக்கங்களா இருக்கோ அந்த சின்ன பக்கங்களுடைய ஸ்கொயர் பண்ணி சம் பண்றது. அததான் வந்து நம்ம என்ன பண்றோம்னா sum of the squares of other two sides equal to sum of the squares of the hypotenuse அப்படினு சொல்லிட்டு நம்ம சொல்றோம். சோ அப்ப பாத்தீங்கன்னா இங்க இத சிம்பிளா எப்படி சொல்லலாம் அப்படினு பாத்தீங்கன்னா c square equal to a square plus b square. அதாவது இந்த ரெண்டு சைடுமே வந்து ஸ்மாலா இருக்கணும். and இது வந்து என்ன அப்படினா longest சைடா இருக்கணும். இதுதான் அடிப்படை. the square of the longest side equal to sum of the square of the small sides. இது இந்த ஸ்டேட்மென்ட் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். முதல்ல சொன்னதை விட square of the longest side is equal to sum of the squares of the small sides. இந்த ஸ்டேட்மென்ட் வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி இந்த கான்செப்ட்ல நம்ம என்ன பண்ணலாம்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல பாருங்க 6 9 12. அப்ப 12 square equal to 6 square plus 9 square. கரெக்ட்டா வருதான்னு பார்க்கலாமா? இது வந்து என்ன 144, இது வந்து 36 plus 81. சோ இது கண்டிப்பா நமக்கு நாட் ஈக்குவல். அதனால இது வந்து நமக்கு தப்பாயிடுது. சரிங்களா? செகண்ட் ஆப்ஷனுக்குள்ள போலாமா? செகண்ட் ஆப்ஷன்ல லாங்கஸ்ட் சைடு வந்து என்னது 10 தான். அப்ப 10 square equal to 5 square plus 8 square. சோ இது என்ன நமக்கு 100 தெரியும். இது வந்து என்னது 25 plus 64. அப்ப இதுவும் not equal to 100. அப்ப அதனால இந்த ஆப்ஷன் நம்ம என்ன பண்ணிடலாம்? கேன்சல் பண்ணிக்கலாம். அடுத்து தேர்ட் ஒன்க்குள்ள போலாமா? தேர்ட் ஒன்ல லாங்கஸ்ட் சைடு என்ன அப்படினு பாத்தீங்கன்னா 5√2. இத ஸ்கொயர் பண்றோம். இங்க 5 square plus 5 square. இது வந்து என்னது 25 plus 25. இங்க இது என்னது 5 square into 2. 5 square என்னது 25 into 2. இங்க வந்து 50 கிடைக்கும். 25 into 2 என்னது இங்க 50 equal to 50. அப்ப என்ன ஆகுதுன்னா இது பித்தாகரஸ் தியரத்தை சாட்டிஸ்ஃபை பண்றதுனால இது வந்து என்ன பண்ணுது? ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்ல ஃபார்ம் பண்ணுது. கிளியர் தானே? அடுத்த क्वेश्चनக்குள்ள போய்லாமா? Three angles of a triangle are x minus 30 degree, x minus 45 degree, x plus 15 degree. Find x. இப்போ நமக்கு என்ன தெரியும் அப்படின்னா ஒரு ட்ரையாங்கிள்ல இங்க ஒரு ஆங்கிள் இருக்கும், இங்க மாதிரி 3 ஆங்கிள்ஸ் இருக்கும் இல்லையா? அப்போ sum of angles in triangle equal to 180. இதுல என்னென்ன சொல்லிருக்காங்க? x minus 30 plus x minus 45 plus x plus 15 equal to 180. சரிங்களா? இப்போ x plus x plus x என்ன ஆகும்னா 3x minus 30 minus 45 னா minus 75 minus 75 plus 15 னா என்னது minus 60 equal to 180. இப்போ 3x equal to 180 plus 60 இது என்ன ஆகுதுன்னா 240. 3x equal to 240 னா x equal to 240 by 3. 8 3s are 24 இல்லையா? அப்ப ஆன்சர் வந்து என்ன கிடைக்குதுன்னா 80. அப்ப what is your x value? 80. x 80 அப்படினா நம்ம என்ன பண்ணிக்கலாம்? இதுல find x ன்னு கேட்டதனால 80 ஆன்சர். சரியா? இப்போ what are the angles ன்னு கேட்டாங்கன்னா 80 minus 30 50, 80 minus 45 35, 80 plus 15
95. ஸோ இந்த மாதிரி ஆங்கிள்ஸ் கேட்டாலும் நம்மளால ஆன்சர் பண்ணிக்கலாம். வாட் ஆர் த ஆங்கிள்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாலும் நமக்கு நம்ம ஆன்சர் பண்ண முடியும். சரிங்களா? சரி, அடுத்த क्वेश्चन பார்க்கலாமா? பாருங்க. which of the following cannot be side of a triangle? இங்க என்ன சொல்லிருக்காங்க? இங்கேயும் நம்மளுக்கு சைட்ஸ் எல்லாம் கொடுத்துட்டாங்க. இப்போ இங்க ஒரு ரூல் இருக்கு. 269ல நம்ம ஒரு ரூல்ல ரீகால் பண்ணணும். அது என்ன ரூல் அப்படின்னு பாத்தீங்கன்னா, sum of any two sides greater than or equal to sum of the third side or sum of small sides அப்படின்னு வச்சுக்கோங்க. sum of two small sides greater than or equal to sum of the third side. இதுதான் ரூல். ஒரு 3 மெஷர்ஸ் வந்து ஒரு ட்ரையாங்கிளை ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னா 3 sides ஒரு ட்ரையாங்கிளை ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னா this is the rule. இத தான் நம்ம ஸ்ட்ராங்கா ஞாபகம் வச்சுக்கணும். sum of two small sides greater than or equal to sum of the third side. third sideனா longest side அப்படின்னு வச்சுக்கலாம். சரிங்களா? இங்க வந்து ஒரே சைடு தான் இருக்கு. அதாவது சம்முன்னு கூட எழுத வேணாம். இது என்ன பண்றீங்கன்னா greater than or equal to the longest side அப்படின்னு கூட சொல்லிக்கலாம். ஏன்னா அங்க மொத்தமே கொடுத்திருக்கிறது 3 சைடுஸ் தான் இல்லையா? அதுல 2 சைடு நம்ம ஆட் பண்ணிட்டோம்னா ஒரு சைடு தான் இருக்கும் அந்த இடத்துல. அதனால என்ன பண்ணலாம்? sum of two small sides greater than or equal to longest side. சரி, வாங்க வெரிஃபை பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் A எடுத்துக்கோங்க. 4 5 6ல நமக்கு வந்து 6 வந்து என்னது? கிரேட்டர் சைடு இல்லையா? சோ இப்போ என்ன ஆகுது நாங்க பாருங்க. So first option 4 5 6 இல்லையா? 4 5 6. so இதுல 3 sides measure சொல்லிருக்காங்க. so இங்க இருங்க ஒரு ஸ்டேட்மென்ட்ல ஒரு சின்ன clarification. இங்க வந்து sum of any two sides அப்படினு வெச்சுக்கோங்க. இது வந்து third side. greater than, not greater than or equal to இல்ல. sum of any two side greater than third side. இந்த கான்செப்ட் வந்து satisfy பண்ணுதா அப்படினு பாருங்க. so first 4 5 6 இதுல வந்து 4 plus 5 equal to 9. இது obviously greater than 6. இப்போ 4 plus 6 இது வந்து greater, இது வந்து 10, இது வந்து obviously greater than 5. இப்போ பாருங்க அடுத்து வந்து 5 plus 6 11 which is greater than 4. இப்போ எந்த காம்பினேஷன், எந்த 2 சைடு எடுத்துட்டாலும் அது third side விட கிரேட்டரா இருக்கு. அப்போ இந்த 4 5 6 யூஸ் பண்ணி we can form the triangle. क्वेश्चन என்ன அப்படினா cannot be the side of a triangle அப்படினு கேக்குறாங்க. சோ அப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து ஆன்சர் இல்ல. செகண்ட் பி ஆப்ஷன் எடுத்துக்கலாம். 3 4 5. இங்க பாருங்க 3 plus 4 equal to 7 which is greater than 5. 3 plus 5 equal to 8 which is greater than 4 and 4 plus 5 equal to 9 which is greater than 3. ரூல் சாட்டிஸ்ஃபை பண்ணுதுங்களா? சோ அப்ப இத வச்சு நம்மளால we can form the triangle. இது வந்து ட்ரையாங்கிளோட சைட்ஸா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால இதுவும் ஆன்சர் இல்ல. ஏனா cannot be side அதான் क्वेश्चन. இப்போ ஆப்ஷன் C எடுத்துக்கிறீங்க. C ல வந்து 2 3 4 சொல்றாங்க. இப்போ 2 plus 3 equal to 5. இதுவும் 4 விட greater value. and 2 plus 4 equal to 6. இது வந்து அடுத்து என்ன இருக்கு நமக்கு 3 விட greater value. 3 plus 4 greater than equal to 7 which is greater than 2. so இதுவும் நமக்கு என்ன ஆகுதுன்னா அந்த sum of two sides greater than third side அந்த கேஸுக்கு வந்து satisfy பண்றதுனால இதுவும் நமக்கு சைட்ஸா இருக்க வாய்ப்பு இருக்கு. அடுத்து ஆப்ஷன் டி எடுத்துக்கலாம். இங்க என்ன இருக்கு அப்படினு பாத்தீங்கன்னா 1 2 3 இருக்கு. சரிங்களா? so first 1 plus 2 equal to 3. அது வந்து என்ன ஆகுதுன்னா 3. இங்க ஃபர்ஸ்ட் கேஸ்லயே ஃபெயில் ஆயிடுது. செகண்ட் வந்து என்ன இருக்கு அப்படினு பாத்தீங்கன்னா 1 plus 3 equal to 4 which is greater than 2. அடுத்து 2 plus 3 equal to 5 which is greater than 1. இப்போ இந்த ஃபர்ஸ்ட் கண்டிஷன் மட்டும் என்ன ஆகுதுன்னா ஃபெயில் ஆகிறதுனால என்ன ரூல் என்ன சொல்லுதுன்னா sum of any two sides greater than third side. இங்க greater than கண்டிஷன் வரல. அதனால இந்த சைட்ஸ் தான் நம்மளால என்ன பண்ண முடியாது, ட்ரையாங்கிளோட சைட்ஸா இருக்க வாய்ப்பு இல்ல அப்படின்றத சொல்றோம். சரிங்களா? சோ ஆப்ஷன் டி தான் இங்க cannot be a side of triangle. மத்த மூணுமே நமக்கு சைடா இருக்க வாய்ப்பு இருக்கு. சரி, லாஸ்ட் क्वेश्चन பார்க்கலாமா? क्वेश्चन நம்பர் 270.
in a right triangular ground, the sides adjacent sides அதான் சொல்லிருக்காங்க adjacent to right angle are 50 and 80. சோ இங்க என்ன சொல்றாங்கன்னா ஒரு ரைட் ட்ரையாங்குலர் கிரவுண்ட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதனுடைய இந்த ரைட் ஆங்கிள் இருக்கு இல்லைங்களா, இந்த ரைட் ஆங்கிளுக்கு adjacent sides வந்து என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா 15 னும் இன்னொரு சைட்ஸ் வந்து என்ன பண்ணிருக்காங்க 80 னும் சொல்லிருக்காங்க. சரிங்களா? Find the cost of cementing the ground at rupees 5 per square unit. இதுதான் क्वेश्चन கேக்குறாங்க. அப்ப நம்ம வந்து cost of cementing வேணும் அப்படினா நமக்கு ஏரியா வேணும். ஏரியான்றது என்ன அப்படினா 1/2 into base into height. சோ அதனால 1/2 into 50 into 80. சரிங்களா? சோ இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம் 1 2s are 2 25 2s are 50 25 into 8 என்ன நமக்கு 200. இங்க ஒரு 0 இருக்குறதால 2000. சரிங்களா? இப்போ காஸ்ட் ஆஃப் சிமெண்ட் இது வந்து ஸ்கொயர் யூனிட்ஸ் அப்படினு வெச்சுக்கோங்க. காஸ்ட் ஆஃப் சிமெண்டிங் per ஸ்கொயர் யூனிட் வந்து rupees 5 அப்படினா நமக்கு டோட்டல் காஸ்ட் ஆஃப் சிமெண்டிங் நமக்கு என்ன வரும் அப்படினு பாத்தீங்கன்னா 5 into 2000 5 into 2000 ஆன்சர் என்ன நமக்கு 10000 rupees வந்து நமக்கு செலவாகும். அந்த ரைட் ட்ரையாங்குலர் கிரவுண்ட சிமெண்டிங் பண்ணனும் அப்படினா நமக்கு 10000 rupees நமக்கு செலவாகுது. சரிங்களா? இன்னைக்கு நம்ம ஏரியா அண்ட் வால்யூம்ஸ் ப்ராப்ளம்ஸ் பார்த்திருக்கோம். இது எல்லா ப்ராப்ளமே உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மறுபடியும் அடுத்த செட் ஆஃப் क्वेश्चंसல உங்களை சந்திக்கிறேன். அனைவருக்கும் நன்றி.